இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். முருகனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முருகனை காணுவதற்கு என்னை போல் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த கோவில் உண்மையாலுமே நான் இதுக்கு முன்னாடி நான் டிவியில் இந்த மாதிரி ஃபோனில் தான் பார்த்துருக்கேன் தவிர, ஆனால் இப்போ தான் நான் நேராக வீடியோ எடுக்கிறேன். என்ன ஒரு கோவில், அற்புதமான ஒரு கோவில். நான் நினைத்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. நான் நினச்சதை விட இந்த கோவில் பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் எந்த அளவுக்கு சுத்தமாக பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த கோவில் நிர்வாகம். ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. நான் போனப்போ இப்பொழுதைக்கு நிலவரம் என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த கடற்கரை, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருகன் கோவில் 6 படை வீடுகளில் இந்த ஒரே கோவிலில் மட்டும்தான், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும்தான் கடற்கரை இருக்குது. அந்த கடல்லையும் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு குப்பை இருக்காது. அந்த அளவுக்கு அந்த கடல் நீர் சுத்தமாக இருக்கும். ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோவில். சுற்றி வட்டாரம் அந்த கோவில் சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் அதிகமாகும். அந்த அளவுக்கு பெரிய கோவில். அடி நிலை கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. இதெல்லாம் ஏராளமான பக்தர்கள் முருகனை காண்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ மக்கள் சுற்றியும் பார்த்தாங்க. நிறைய மக்கள் நேற்றைய கடை செலுத்து வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, கோவிலுக்கு முருகனை ரொம்ப தூரத்துலேருந்து காண வரவர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கூட்டத்தெல்லாம் அனுப்பி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறவங்க எப்படி இருப்பாங்க. மனிதனுக்காக வந்ததுக்கு உண்மையாலுமே எனக்கு மனசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. முருகனை கண்டவுடன் மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி. பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.